அந்த ஃபுல் மேக்கப்போடே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆராயினா என்னன்னு நமக்கு தெரியல. விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு தாயும் மகளும் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் போய் இன்னொரு ஜாதிக்காரங்க அடித்த பொண்ணு அவங்க அம்மாவை அடித்து ஹாஸ்பிட்டல், அதாவது மண்டை எல்லா இடத்துலையும் பலமான அடி. அந்த 13 வயசு பிள்ளைய கதற கற்பழித்து கொடூரமான முறையில் இது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த டிவி சேனலும் அதை காமிக்கவே இல்லை. எந்த டிவி சேனலும் அதை காமிக்கல. அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் தான் நம்முடைய அறிவியல் இயக்கம். பெண்களுக்காக, ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் தான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் புலிகள் இயக்கமும். நம்ம வந்து ஸ்ரீதேவியை பற்றி பேசுகிறோமே, நம்ம வந்து தப்பாக நினைக்கிறோம். அது அவங்களுடைய சுதந்திரம், அவங்க உரிமை. ஆனால் இந்த சீர்கெட்ட சமுதாயத்தை திருத்துவதற்காக இங்கே இருக்கக்கூடிய ஒரு சேனல் கூட அதை வந்து பண்ணலை. காரணம் என்ன அப்படின்னு பாருங்க. அன்னைக்கெல்லாம் எல்லாருக்கும் பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு டிவிலையும் ஒவ்வொரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா டிவியும் எடுத்துட்டீங்கன்னா சாயங்காலம் போல ஒரு 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டான். ஏதாவது ஒரு டாபிக்கை கொடுத்து பஞ்சாயத்தில் ஓட்டிக்கிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னா நம்மகிட்ட விழிப்புணர்வு இல்லாமல் தான் நம்ம இன்னைக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம். புலிகள் வந்து பெண்களுக்கான விழிப்புணர்வை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த அளவிற்கு பெண்கள் மத்தியில் புலிகள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் எல்லாருமே வந்து தன்னலமற்று பொதுநல நோக்கோட செயல்பட்டு